இவ்வளவு நேரம் இந்த பாடலை கேட்டீர்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் அற்புதம் செய்கிற தேவன். இன்னைக்கும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்க இருதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க திறப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையிலே ஒரு இருள் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வரும்பொழுது ஒரு வெளிச்சம் பெற உண்டாகிறது. அதுதான் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. நீங்கள் ஒரு பாவத்தில் என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லை, எனக்கு சாபத்தை விட முடியவில்லை, எனக்கு என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் வியாதிகள், என் வியாதி எப்படி மாறும், என் துக்கம் எப்படி மாறும், என் கவலை எப்படி மாறும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு அவரை இந்த இடத்துல நீங்க பார்க்க போது ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படியா சொல்கிறது, தேவனிடத்தை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில வியாதிகள் காணப்பட்டிருக்கலாம், டாக்டர்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகுங்கள். உண்மையான விடுதலை இயேசு கிறிஸ்துவ மாத்திரம்தான் உண்டு. இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் விடுதலை கொடுக்க முடியும். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும், உங்க கண்ணீரை மாற்றக்கூடியவர் இயேசு, உங்க கவலைகளை மாற்றக்கூடியவர் இயேசு. மற்ற எந்த தெய்வங்களும் முடியாதனால என் இயேசுவால முடியும். என் இயேசுவால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதான் சொல்லுகிறார், என் ஆண்டவரே, இந்த நாளிலே கூட தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்ற, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும்